தொடங்கும். கண்ணியத்திற்குள்ளே இதுவெல்லாம் நம்முடைய வாலிபம் என்ற அடிப்படையில் யதார்த்தத்தில் ஏற்படக்கூடிய சில தேவைகள். சமூகத்திலே நிறைய சிறுவர்கள் வாலிபர்கள் இருந்திருக்கிறார்கள். எக்கச்சக்கமான சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்த்தால் அவர்கள் எல்லாம் சிறு பிராயமுடையவர்கள் தான். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் உஹது யுத்தம் நடக்கும் பொழுது அவர்களுக்கு 13 வயது, பத்ர் யுத்தம் நடக்கும் போது 13 வயது. யுத்தத்திலே அவர்களை சேர்த்துக் கொள்ளவில்லை. 15 வயது பரிபூர்ணமாக நான் தான் சேர்த்துக் கொள்வேன் என்பதாக முடிக்கிறார். இது போன்ற சஹாபாக்களுடைய ஒரு பெரிய படை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் துணையுடன் இருந்தது. அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு தீனிலே ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். காலத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளுக்கு நாம் அடிபணிந்து விடக்கூடாது. நமக்கெல்லாம் தெரியும் செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. அல்லாஹ் திருமறையிலே ஒரு நபியுடைய சரித்திரத்தை முழுமையாக ஒரு சூறாவிலே சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் அது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு தான். மிக அருமையாக அவர்களுடைய சிறு பிராயத்திலிருந்து கடைசியாக அவர்களுடைய மௌத்துக்கு வாலிபத்தில் நடந்த ஒரு தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர்களும் வாலிபர், அவர்கள் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி அந்த பெண்ணும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கவனஸ்தனைக்கு அடைக்க நாடிவிட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நாடிவிட்டார்கள். அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சி அவர்களுக்கு காட்டி அவர்கள் காரணம் அவர் தன்னை பாதுகாக்க வேண்டிய சிந்தனையிலே இருக்க வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளர் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா என்ற ஒரு சஹாபியை ரோமர்களுக்கு தூதுவராக அனுப்பி வைத்தார். ரோமர்கள் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டார்கள். சொன்னார்கள், நீங்கள் கிறிஸ்துவத்திற்கு வந்து விடுங்கள் அல்லது நாங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை நீங்கள் ஏற்க. மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய சோதனை. முதலில் பலவாறு சோதித்தார்கள். கடைசியாக ஒரு வாலிப பெண்ணை அவர்களுடன் இரவிலே தங்க விட்டு விட்டார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு ஹாஃபிதுல் குர்ஆனாக இருந்தார்கள். குர்ஆனை எடுத்து ஓதினார்கள். இரவு பகலாக விடிந்து விட்டது. கண்ணியத்துக்குள்ளே நாம் எந்த துறையிலும் செல்லலாம். ஆனால் அந்த துறை நம்முடைய தீனுக்கு சாதகமானதாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் யார் இருக்கின்றார்கள்? பள்ளி அவர் அழைக்கிறோம். அடுத்தது அவர் தந்தை பெயர் மணிமன்னன். அதே போல அவருடைய சகோதரர் அவர் 12ஆம் வகுப்புல நவீன், அவர் 697. அவருடைய 2 பேரும் வேலைக்கு வைக்கணும். இது ஒரு சகோதரர்கள். இருவருக்கும் சம்ஸ்கிருத் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த மாதிரி ஒரு இதை இளைஞருக்கு எப்படி முதல்ல சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். இது மட்டும் இல்லாம முதலாவதாக சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற மௌலானா மௌலவி KM இலியாஸ் ரியாசி எம்ஏ தலைமையிமா ஈத்கா மஸ்ஜித் மந்திரி சென்னை மற்றும் ஜமாத் உலமா தமிழ்நாட்டுடைய இணைச் செயலாளர் அவர்களுக்கு சங்கத்துடைய செயலாளர் அவர்கள் சார்பில் சிறப்பு செய்வார்கள்.
அடுத்ததாக நமது அழைப்பை ஏற்று மதித்து கொண்டிருந்த நம் சம்சுல் இஸ்லாம் சங்கத்துடைய முன்னாள் செயலாளரும் பேராசிரியருமான ஹாஜி எம்ஏ அப்துல் காதர் சார் அவர்களுக்கு தலைவர் அவர்களால் சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக மௌலானா மௌலவி ஹைதர் பாக்கியம் அவர்களுக்கு சங்கத்துடைய துணைத் தலைவர் அவர்கள் சார்பளிப்பார்கள். அடுத்ததாக மௌலவி ஹாஃபிஸ் முகமது மீரான் காஷிபி அவர்களுக்கு சங்கத்துடைய செயலாளர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். சமூக ஆர்வலர் சகோதரர் இம்தியாஸ் அவர்களுக்கு சங்கத்தினுடைய துணைச் செயலாளர் அகமது அனஸ் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். முதலாவதாக 2024-25 ஆண்டு 2025 கல்வியாண்டு 10ஆம் வகுப்பு தேர்வில் காதல் மீதின் பள்ளியில் முதலிடம் பெற்ற முகமது ஆசிப் சன்னா முகமது மஹிதி 451 மதிப்பெண் பெற்று முதலிடத்தில் பெற்றிருக்கிறார். அவரை அழைக்கிறோம். அதுக்கு சங்கத்துடைய தலைவர் அவர்கள் வருவார். அடுத்ததாக 445 மதிப்பெண்கள் பெற்று அடுத்ததாக 445 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடம் பெற்றுள்ள கமாலுதீன் சன்னா செய்வதி அவர்களை அழைக்கிறோம். சரியக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பேரணும். கவிதை மாணவர்கள் எல்லா தப்பீர் எல்லாவற்றும் கைப்பற்றான். அது நரகவாதிகளுடைய அடையாளம் கைப்பற்றி செலுத்தியது நரகவாதிகளுடைய அடையாளம். அடுத்ததாக காதர் பெண்ணில் மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற பாத்திமா எம்எஸ் டாக்டர் ஆர் முகமது சாலி 473 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். அவர்களுக்கு காதர் சார் அவர்கள் பரிசீலித்து சிறப்பிப்பார்கள். அடுத்ததாக 470 மதிப்பெண்கள் பெற்ற ஜசீரா டாக்டர் ஆஃப் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் காதர் மைதி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. ஜசீரா டாக்டர் ஆஃப் ஜாகிர் ஹுசேன். அதே மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம் ஜஸ்ரா டாக்டர் ஆஃப் ஜாகிர் ஹுசேன்.
அடுத்ததாக மூன்றாவது மதிப்பெண் அஃப்ரா டாக்டர் ஆஃப் ஆரிஃப் 469 மதிப்பெண். அஃப்ரா அடுத்ததாக 469 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தை பிரிந்து கொள்கிறார் ஹம்சா அவருடைய மகளார் ஹலீமா. அதை தக்பீர். நன்றி சார். அடுத்ததாக பரிசீலனை வருவதற்காக சட்டத்துடைய துணைத் தலைவர் 4 மதிப்பெண்களுடன் முதலிடத்தை பெறுகிறார் அப்துல் ஜலீல் அவர்களுடைய மகளார் அஸ்ரா ஃபாத்திமா. அடுத்ததாக 476 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடம் பெறுகிறார் அகமது இப்ராஹிம் அவர்களுடைய மகளார் ஜைனா அகமது இப்ராஹிம். அடுத்ததாக 474 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடம் பெறுகிறார் முகமது ரபீக் அவர்களுடைய மகள் நசீம் ஃபாத்திமா. அடுத்ததாக பரிசுகளை கைதறி மோனம் அவர்கள் வழங்குவார்கள். காதல் மொய்தீன் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் முதலிடத்தை 510 மதிப்பெண்களுடன் அப்துல் ஹக்கீம் அவர்களுடைய மகனார் மஹமூத் ஹசன் பெறுகிறார். அதே தக்பீர். அடுத்ததாக 505 மதிப்பெண்களுடன் ஜியாவுதீன் அவர்களுடைய மகனார் முகமது வசீல் அவர்கள் பெறுகிறார் 2ஆம் இடம். கொஞ்சம் மனவத்திக்கிடுங்க. ஜியாவுதீன் அவர்களுடைய மகனார் முகமது வசீல் கூப்பிடுறாங்க. அடுத்ததாக பரிசுகளை சங்கத்துடைய செயலாளர் எம்என் நிசாரிக் அவர்கள் வழங்குவார்கள். காதல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் முதலிடத்தை 551 மதிப்பெண்களுடன் நசீர் அஹ்மத் அவர்களுடைய மகளார் சஃபியா. அடுத்ததாக 539 மதிப்பெண்களுடன் ஆசிஃப் அகமது அவர்களுடைய மகளார் ஆஷிஃபா மைமூன் அவர்கள். அடுத்ததாக 538 மதிப்பெண்களுடன் ஷேக் நசருதீன் அவர்களுடைய மகளார் சுஹைனா அவர்கள்.
நாளை தக்பீர். அடுத்ததாக இந்த பரிசையை அஃப்வார் தலைவர் தமிழ் காக்கா அவர்கள் வழங்குவார்கள். முதலாவதாக இமாம் சாஃபி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் 583 மதிப்பெண் பெற்று முதலிடத்தை பிடிக்கிறார் அப்துல் குத்தூஸ் அவர்களுடைய மகன் முகமது அவர்கள். இந்த பரிசை அவருடைய உறவினர் அனஸ் அவர்கள் பெறுவார்கள். அடுத்ததாக 583 மதிப்பெண்களுடன் முதலாம் இடத்தை பகிர்ந்து கொள்கிறார் அகமது பாரா அவர்களுடைய மகனார் முகமது சைத் அவர்கள். நீட்டுங்க ஸ்டாண்ட் பண்ணு. அப்படியே இரண்டாம் பரிசை 562 மதிப்பெண்களுடன் சாபுல் ஹமீத் அவர்களுடைய மகனார் சுமையா அவர்கள். நாளை தக்பீர். அங்க அடுத்ததாக மூன்றாம் பரிசினை 560 மதிப்பெண்களுடன் முகமது சிராஜுதீன் அவர்களுடைய மகளார் நசீமா அவர்கள். சங்கத்துடைய தலைவர் அவர்கள் 2022-24 ஆண்டில் DHA பிரிவில் முதல் மதிப்பெண் பெறுகிறார் அப்துல் ஜப்பார் அவர்களுடைய மகளார் தஸ்லீமா அவர்கள். வேலை தான் சாலே தக்பீர். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக முகமது அபுல் பக்கர் அவர்களுடைய மகளார் ஹஃப்னா DHA அவர்கள். சமூக ஆர்வலர் இத்தியாஸ் அவர்கள் வழங்குவார். நாளை தக்பீர். அடுத்ததாக 2023-2025 ஆண்டு ஆல் ரவுண்டராக சிறப்பிடம் பெற்றார் சாபுல் ஹமீத் அவருடைய மகளார் சுமையா. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக அகமது கபீர் அவருடைய மகளார் மஹபூபா ஃபாத்திமா அவர்கள். அடுத்ததாக 2024-2026 ஆண்டிற்கான பரிசுகள். DHA பிரிவில் முதல் மதிப்பெண் பெறுகிறார் ராஜித் அகமது அவர்களுடைய மகளார் ஃபசீஹா. நாளை தக்பீர்.
அடுத்ததாக டிஎம்எல்டி பிரிவில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக அகமது அனஸ் அவர்களுடைய மகளார் முஹிப்பா. இப்போ மகளிர் எதிர்வரும் 469 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தை பிரிந்து கொள்கிறார் ஹம்சா அவர்களுடைய மகளார் ஹலீமா. அதை தக்பீர். நன்றி சார். அடுத்ததாக பரிசீலனை வருவதற்காக சட்டத்துடைய துணைத் தலைவர். முக்கியமானது ஒழுக்க ரீதியான சோதனைகள் அல்லாஹ் காட்டிக்கொண்டே இருப்பான். அதிலே முதலாவது அவன் வெல்ல வேண்டும். அந்த சோதனைகளை அவன் வென்றெடுக்க வேண்டும். வென்றெடுத்தால் எதற்கெடுத்தால், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் இருக்காங்க 2 பேர். ஒருவர் கொலைகாரர், இன்னொருவர் ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வேகமா வர்றாங்க. அல்லாஹ் அந்த காட்சியை அப்படி சொல்றான். வசத்தை இலையை எதற்கழித்தா என் கையை நீட்ட மாட்டேன், நான் சும்மா தான் நிக்க போறேன். அந்த சகோதரர் சொல்ல, சும்மா தான் நிக்க, நீ என்ன கொலை பண்ணிக்கோ, ஏன் நான் உன்னை தாக்க மாட்டேன். அடுத்து விருது பெறுவோர் அபூபக்கர் அல்-பன்னா சன்னா ஜமால் முகமது. சிறந்த கால்பந்தாட்ட வீரரான இவர் முன்பு தமிழ்நாடு அணிக்காக சிறப்பாக விளையாடியுள்ளார். இவரது தந்தை சிறந்த கால்பந்தாட்ட வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது விளையாட்டை பாராட்டி வாழ்த்தி துவாக்கியது இவருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அபூபக்கர் அல்-பன்னா. அடுத்த விருதை வழங்குவதற்காக சங்கத்துடைய செயலாளர் எம்ஐ அன்சாரி அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக முகமது ஆசிப் சன்னா முகமது ஷாஃபி. சிறந்த கால்பந்தாட்ட வீரரான இவர் முன்பு தமிழ்நாடு அணிக்காக விளையாடியுள்ளார். கடந்த 3 வருடமாக நம்மூர் காதல்மையின் கல்லூரியில் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக பணி செய்து சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கி வருகிறார். இவரது திறமையை பாராட்டி வாழ்த்தி இவருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக கிரிக்கெட். இந்த விருதுகளை சமூக ஆர்வலர் இம்தியாஸ் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். எம் தென்முதி சன்னா மொய்தீன் டப்பை தம்பி. சிறந்த சமூக சேகரரான இவர் அணியின் முக்கிய பந்து வீச்சாளர். நமக்கென புதிய மைதானம் வாங்குவதற்கு முக்கிய பங்காற்றியவர்களில் இவரும் ஒருவர் என்பதை குறிப்பிடத்தக்கது. இவரது விளையாட்டை மற்றும் சேவையை பாராட்டி வாழ்த்தி உருவாக்கியதை இவருக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அவருக்கு பதிலாக தண்ணீர் உருவாக்கப்பட்டிருக்கிறார். கிரிக்கெட்டில் சிறந்த ஆல்ரவுண்டராக விளையாடி வருகிறார். பல போட்டிகளில் இவர் தலைமையேற்று அணியின் வெற்றிக்கு சிறப்பாக பங்களித்து வருகிறார். இவரது திறமையை பாராட்டி வாழ்த்தி துவாக்கியது இவருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. முகமது ரவுலா. யாராவது வந்து கற்றுக்கொள்ளலாம். போங்க முகமது ரவுலா. உங்களுக்கு யார் பேரண்ணா? பெரியப்பா அவர்கள் கற்றுக்கொள்ளலாம். கொடுங்க கையில்.
அடுத்ததாக பேட்மிண்டன். இந்த விருதினை இப்பாவுடைய மேனேஜிங் டைரக்டர் முக்கிய வழங்குவார்கள். டாக்டர் எம்.ஹெச். ஃபஜ்லுர் ரஹ்மான் அண்ணா மாமலூசி கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் இந்தூர் ஏபிசி கிளப் என்று அதில் பேட்மிண்டன் கிளப் என்று ஒரு கிளப் உள்ளது. அதில் சிறப்பாக விளையாடினார். இவரது விளையாட்டை பாராட்டி இவருக்கு விருது வழங்கி கௌரவிக்கிறது. டாக்டர் ஃபஜ்லுர் ரஹ்மான். அடுத்ததாக பொதுநலம் சேவை பெண்கள் ஃபரீதா ரிஃபாத் ராஜதி மற்றும் ரஷீதா காட்டலா ராஜதேவி மாணி இவர்கள் இருவரும் கடந்த 3 வருடங்களாக வாரம் முறை குறைந்தது 5 நபர்களுக்கும் அதிகமானவர்களுக்கு உணவு கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக விதவைகள், வீட்டில் கைவிடப்பட்ட குடும்பம் என வீடு தேடி நேரடியாக உணவு சமைத்து கொடுத்து வருகிறார்கள். சில நேரங்களில் அதிகமான நபர்களுக்கு உணவு கொடுத்து வருகிறார்கள். இவர்களது சேவையை பாராட்டி வாழ்க்கையை கௌரவிக்கப்படுகிறது. விருதின் சங்கத்துடைய தலைவர் அவர்கள் எங்கிட்ட பாருங்க. ரெண்டு விருது. அடுத்ததாக சகோதரி அபிஜபி என்ற ஐசா. இவர்களும் பல சேவைகளை தன்னலம் கருதாது செய்து வருகிறார்கள். இவர்களது சேவையை பாராட்டி வாழ்த்தி துவா செய்து இவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த விருதில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் சகோதரி ஏ.எச். சௌதா பல வழிகளில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் பல வகையில் சேவை செய்து வருகிறார்கள். தன்னலம் கருதாது எந்த நேரத்திலும் சென்று உதவி செய்து வருகிறார்கள். அவர்களுடைய சேவையை பாராட்டி வாழ்த்தி துவா செய்து விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இவரும் இந்த சமூக சேவையாளர் அடுத்ததாக ஏ. நூருல் அஹ்மத். நூருல் இப்ரு கேபர் அணி என்று அழைக்கப்படும் இவர் ஒரு பொறியியல் பட்டதாரி. தமிழ் மீது சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்ட இவர் தனது 17வது வயதில் அதரிப்பிணை என்ற இணையதளத்தை தொடங்கி அதன் பின்னர் மாநில அரசு தொலைக்காட்சியில் தொலைக்காட்சியராக பணியில் சேர்ந்து 9 ஆண்டுகள் வெவ்வேறு ஊடகங்களில் பணியாற்றி வருகிறார். முன்னணி ஊடகங்களான காவேரி, சன் நியூஸ், நியூஸ் தமிழ், ஒன் இந்தியா ஆகிய ஊடகங்களில் உதவி ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார்கள். இவரது கட்டுரைகள் பல முன்னணி ஊடகங்களில் வந்துள்ளது. நியூஸ் யூ என்ற இணையதள ஊடகத்தை தொடங்கி மறைக்கப்பட்ட பல்வேறு உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளார். தமிழ்நாடு அரசின் ஃபேக்ட் செக் யூனிட்டின் இணை ஆசிரியராக பணியில் சேர்ந்து தற்போது முதன்மை ஆசிரியராகவும் பதவி உயர்வு பெற்றுள்ளார். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான பொய் செய்திகளின் வெறுப்பு பரப்புரைகளை முறியடித்துள்ளார். குறிப்பாக இவரது பரிந்துரைகள் தமிழ்நாடு அரசின் கொள்கை விளக்க குறிப்பில் சேர்க்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள முன்னணி பல்கலைக்கழகங்களில் சிறப்பு விருந்தாளர் பங்கேற்று உண்மை சரிபார்ப்பு குறித்த முக்கியத்துவத்தை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். இவரது சேவையை பாராட்டி வாழ்த்தி துவா செய்து இவருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.
இறுதியாக மார்க்க பணி சேவைக்காக ஹாஃபிஸ் எஸ்.ஆர். முகமது அபூபக்கர், சன்னாத் முகமது சையத் முகமது புகாரி அவர்கள். இப்போது மாணவர்களுக்கு ஆசிரியராக பல ஹாஃபிஸ்களை உருவாக்கியுள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ். தன்னிடம் ஓடும் மாணவர்களின் மீது தனி கவனம் செலுத்துவார்கள். மாணவர்கள் மனம் செய்வதற்கு சுலபமான வழிகளை சொல்லி ஆர்வமூட்டி மனம் செய்ய உதவியாக இருப்பார்கள். இவரது சேவைகளை பாராட்டி உருவாக்கியை விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அபூபக்கர் ஹாஃபிஸ். தலைவருக்கு அதிகமாக நன்றி சொல்றோம். இளமைக்கால சவால்களும் இஸ்லாமிய தீர்வும் தலைப்பு ஏற்படுவது மிகப்பெரிய நன்றி. அப்புறம் மௌலானா முகமதி தமிழ்நாடு ஜமாத் உலமா துணை செயலாளர் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் குறிப்பாக தமிழ் காக்காக்கு நன்றி சொல்லணும் கடமைப்பட்டிருக்கேன். நான் அப்புவோட நிர்வாகத்துடைய ஒத்துழைப்போட எல்லா இடையிலும் ஒன்று சேர பார்த்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சங்க எழுச்சியிலிருந்து நீங்கள் எங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது. 2000. அப்புறம் மௌலானா இளம் மௌலானா பெரிய பெரிய மௌலானாமார்கள், அப்புறம் முன்னாள் செயலாளர் காதல் சார், அப்புறம் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த லண்டன் மார்கள் எல்லாமே சங்கத்துக்கு ஒத்துழைக்கக்கூடிய இந்தியாஸ், அவருடைய சிப்பாவுடைய மேனேஜர் இந்தியாஸ் காக்கா, அதுபோல